அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஓய்வு நாளிலும் கூட ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல கிருபைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்திலும் பூமியிலும் மேலான ஒரு நாமம் உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. எத்தனை காரியங்கள் நமக்கு எதிரிட்டு வந்தாலும் அவருடைய நாமத்தினால் நாம் அதிலே ஜெயமெடுக்க முடியும். ஹல்லேலூயா. ரிபா லஹந்தர பல ரி கலபரபா ஊரா கபல தீர பல ரி கபா. ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் உடையவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு, அவர் நாமத்தில் மன்னிப்பு உண்டு, அவர் நாமத்தில் ரட்சிப்பு உண்டு. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் ரட்சிக்கப்படுவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. உண்மையிலே அவருடைய நாமத்தினால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா செய்வினை கட்டுகள், எல்லா மந்திரவாத கட்டுகள், எல்லா சாப கட்டுகள் எல்லாம் முறிந்து போகிறது. அவருடைய நாமத்தினாலே எல்லா பலவீன கட்டுகள் முறிகிறது. எல்லாரும் சொல்லலாமா? அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்திலே நமக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு உண்மையான ஒருவருடைய காரியங்களை பார்க்கும் போது எந்த தீமையானாலும் அதை நன்மையாய் மாற்றுகிற தேவன். யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனாலும் இப்போது நடந்து வருகிறபடியே தேவன் அதை நன்மையாக முடிய பண்ணினார். ரகதர சே மகாந்தரபா லோகா ரிபாதர சே மிகாந்தரபா. ஹல்லேலூயா. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தீமையானாலும் நன்மையாய் மாறும். அவர் நாமத்தில்
அற்புதம் நடக்கும். தீமையானாலும் நன்மையாய் மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறே நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால் எங்களுக்கு விடுதலை உண்டு. அப்பா, உம்முடைய நாமத்தினால் எங்களுக்கு மன்னிப்பு உண்டு. தகப்பனே, அப்பாவுடைய நாமத்தினால் எல்லா பொல்லாத பிசாசின் கிரியைகள் ஹல்லேலூயா அழிக்கப்படுகிறதற்காய் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபா லஹந்தர சேமஹந்தரபா உரகபா லிபாதர சேமஹந்தரபா. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஓ ரியாக்கல தூர சந்தரபல ரிகலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லும் போது, சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் என்று சொல்லி தேவனுடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவிக்கிற அந்த சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊரா கபா பாபா. ஆகாமிய குடாரங்களில் தங்கியிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய பிரசன்னத்தில் காணப்படுவது நல்லது. ஹல்லேலூயா. ரி கபல ஹத்துர சேம ஹந்தரபா. தாவீது தேவனை உண்மையாய் ஆராதிக்கிறவனாய், அவருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் அனுபவிக்கிறவனாய் இருந்தான். தேவனுடைய வாசஸ்தலத்தின் மகிமையும் இனிமே அவ்வளவு ஆச்சரியமாய் விவரித்து சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க உண்மையான விசுவாசிகளா இருந்தால் உங்களுடைய உள்ளம், உடல் எல்லாமே ஜீவனுள்ள தேவனுக்காக வாஞ்சித்து கதரும். ஆமென். ஹல்லேலூயா. ஊரா கபல தீரபல ரிகபா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறீர்களா? ஹல்லேலூயா. உங்களுடைய வழிகளில் எல்லாம் அவருக்கு பிரியமாயிருக்கும்படி நீங்கள் அவருடைய சமூகம் உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறதா? இன்றைக்கு உங்க வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்களேன். ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னத்திலே காணப்படுகிற ஒரு மகிழ்ச்சி, ஆசீர்வாதங்களை அனுபவிக்க தடை செய்கிறபடி ஏதோ ஒரு பாவம் உங்களுக்குள்ளே மறைவாயிருந்தால் இன்றைக்கு அதை உதறி தள்ளிவிட்டு இந்த பூமியில் உள்ள நாட்கள் எல்லாம் தேவனுடைய இனிமையான பிரசன்னத்தை அனுபவிக்கலாமா? ஹல்லேலூயா. பல ரிகபாபா ரிமஹந்தரபா லோகா ரிபாதர சேமஹந்தரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபலஹதனோ கலரோ மஹந்தர சேமஹந்தரபா. ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கர்த்தர் எவ்வளவு நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது. அவர் செய்த நன்மைகளுக்காக நம் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிமா லஹந்தரபா லோகரா தீபலஹத்துரபா. ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்காய் உம்மை துதிக்கிறேன். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் உம்மை துதிக்கிறேன்.
துதிக்கிறேன். எத்தனை நல்ல தேவன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா. நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அல்லவா. நீர் எத்தனை நல்லவர் அப்பா. ரகபல தீரபலபா. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உண்மை உள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. உன்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். ஓ ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இதிலும் பெரிதான நன்மைகளை காண செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.